பேபி பொட்டேட்டோ மினி பொட்டேட்டோ எப்படி செய்யலான்னு நம்ம ராஜி வீட்டு கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மினி பொட்டேட்டோ ரொம்ப குட்டியாக இந்த மாதிரி அழகாக இருக்கும். இதை குக்கரில் ஒரு விசில் மட்டும் விட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் வெங்காயம், கடுகு, வத்தல் இந்த மாதிரி போட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். தாளித்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வதக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை அந்த மினி உருளைக்கிழங்கை அப்படியே போட்டுறணும். நறுக்கக்கூடாது. அப்படியே முழுசாகவே போட்டுறேன். ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையில் மினி உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ராஜி வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.